ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஆன்மீக தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் விஸ்வாசாண்டு முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய 13ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவராத்திரியானது வருது. நாளை சனிக்கிழமை வரக்கூடிய சிவராத்திரி சாதாரணமாக வரக்கூடிய சிவராத்திரி கிடையாது. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய மாத சிவராத்திரி. அதுவும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிறை சிவராத்திரி. தேய்பிறை சிவராத்திரியில் சிவனுடைய ஆதிக்கம் நிறைந்து இருக்கும். ஆக்சுவலி சித்திரை மாதமே ரொம்ப விசேஷமான மாதம். தமிழ் மாதத்தில் முதலாவதாக வரக்கூடிய சித்திரை மாதத்தில் சூரியன் மேசராசியில் பயணம் செய்வார். இந்த மாதம் தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் சித்ரா பௌர்ணமி, மதுரை சித்திர திருவிழா, அக்ஷய திருதி, அப்புறம் சித்திரையுடைய ரொம்ப சிறப்பான அஷ்டமி, சித்திரையுடைய மிகவும் முக்கியமான அந்த திதிகள்லாம் ரொம்ப விசேஷமாக கருதப்படும். அதனால் இந்த சித்திரை மாதமே ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். இந்த சித்திரையில் வரக்கூடிய ரொம்ப ஒரு சிறப்பு தான் நாளை நாள் வரக்கூடிய இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி சனிக்கிழமை அதுவுமாக வருது. அப்போ இது ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம். சிவராத்திரி ஒரு சிவராத்திரி ரொம்ப ஃபேமஸ். அது மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி. மாசியில் வரக்கூடிய சிவராத்திரியை தொடர்ந்து சித்திரையில் வரக்கூடிய சிவராத்திரியும் ஒரு தெய்வீக சிவராத்திரி என்று அழைக்கப்படுது. இந்த சிவராத்திரி நாளைய சனிக்கிழமையில் இதெல்லாம் தானம் செய்தால் எப்போவுமே வெற்றி தான். ஆக்சுவலி ஒரு பொருளை நாம் கொடுக்கறதுனால அதுக்கு நமக்கு விலையுயர்ந்த பரிசாக அது நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். ஆனால் அந்த பொருள் எப்பப்போ எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நாளைய சனிக்கிழமை இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் செய்தால் எப்போவுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது எப்படி தானம் செய்யணும், அது கொடுக்கறதுனால என்ன வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாளை நாள் சிவராத்திரிங்கிறதுனால விரதம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த தானம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த தானம் செய்யலாம். விரதம்லாம் இல்லை, நாங்கள் இந்த தானம் மட்டும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆக்சுவலி இது வழிபாட்டுக்கும் இந்த தானத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த தான பாட்டுக்கு நாளை நாள் செய்யலாம். சிவராத்திரிங்கிறதுனால கண்டிப்பாக நாளை நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னிதானத்துக்கு போங்க. மாலை வேலையாக பார்த்து போங்க. மாலையில் ஒரு 6:30லேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபாடு செய்து, அம்பிகை வழிபாடு செய்து, நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்திங்கன்னா எப்பேற்பட்ட கிரக தோஷங்களாக இருந்தாலும் அந்த கிரக தோஷங்கள் உங்ககிட்ட தோற்று போகும். ஏன்னா நீங்கள் சரணடைகிறது யாரை? சிவனையும் சனியையும். அதுவும் எந்த நாளில்? அவருக்கு உகந்த சிவராத்திரி. அதுவும் எந்த சிவராத்திரி அன்னைக்கு? சித்திரையில் வரக்கூடிய சனிக்கிழமை சிவராத்திரி. அதனால் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். அதனால் நாளை சனிக்கிழமை கோவிலுக்கு மட்டும் போக மறக்காதீங்க. இப்போ நாளை சனிக்கிழமை என்ன தானம் செய்தால் எப்போவுமே வெற்றிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. இதை உங்களோட சக்திக்கேற்ப எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இதை பண்ணி பயன்பெறுங்க. சரி வாங்க, என்ன தானம் பண்ணும், எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இந்த தானம் செய்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். ஆனால் இதனால் உங்களுக்கு பலன் கிடைக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் தானம் என்ன செய்யணுங்கிறத முறையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அது ரொம்ப முக்கியம். சனிக்கிழமைகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தானமாக கொடுத்து பாருங்கள். அப்புறமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உருவாகிறத நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும். ஆக்சுவலி தானம் என்பது காரில் அமர்ந்து கொண்டு போகிற வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பது கிடையாது. உண்மையிலேயே பயன்படுத்துபவர்களுக்கு, தேவை இருப்பவர்களுக்கு நீங்கள் என்ன பொருள் தானமாக கொடுத்தாலும் அதன் பலன் நிச்சயமாக உங்களை சேரும்.
அதனால் அப்படி தான் தானம் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தேவையை அறிந்து தானம் வழங்கும் போது அவர்களுடைய மனம் மகிழும். அதன் மூலம் தானம் வாங்கியவர்கள் மட்டுமல்ல, கடவுளும் நம்மளை ஆசீர்வதிப்பார். தானத்தால் வரக்கூடிய மனநிறைவு கோடி கோடியாய் சேர்க்கின்ற செல்வத்திலேயே கிடைப்பதில்லை என்பது சொல்லலாம். எந்த கிழமையில் எதை தானமாக கொடுத்தாலும் அந்த கிழமையில் அந்த தானம் கொடுக்கறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் வகுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி சனிக்கிழமையில் நாளை நாள் என்ன தானம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கரெக்டாக வந்து கொடுத்து பயன்பெறுங்க. நாளைய சனிக்கிழமையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு எண்ணெயை வந்து தானமாக செய்யணும். அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களை அவங்களுக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி நாளை நாள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சமையலுக்கு எண்ணெய் தானம் கொடுத்திங்கன்னா நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் வந்து வாய்க்கப்பெறும். ஸோ நீண்ட ஆயுள் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எண்ணெயை நாளை நாள் வந்து தானம் கொடுங்க. அப்புறம் நாளை நாள் சனிக்கிழமையில் எண்ணெயோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எள்ளையும் வந்து தானம் கொடுங்க. எள்ளு, நல்லெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் நாளை நாள் தானம் கொடுத்தா உங்களுக்கு ஆயுள் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கையோடு இந்த தானத்தை செய்யுங்க. அப்புறம் நாளை சனிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது நல்லெண்ணெயோடு எள்ளையும் எடுத்துகிட்டு கொண்டு போங்க. அது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் சனீஸ்வரரை வழிபாடு செய்யுங்க. வழிபாடெல்லாம் செய்து முடித்ததுக்கு பின்னாடி கோவில்லையே அதை தானமாக செய்து பாருங்கள். இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு துன்பங்கள் எல்லாம் துளி துளியாய் கரைந்து போவதை நீங்களே வந்து அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே உணரலாம். இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நாளை நாளில் தான் இந்த தானம்லாம் வந்து செய்யணும். நாளை நாளில் தவிர வேறு எந்த நாளில் செய்தாலும் பலன் கிடைக்காது. சூரியனுடைய கதிர்கள் பூமியில் விழக்கூடிய நேரத்தில் பகல் வேளையில் நான் சொன்ன இந்த எண்ணெய் எள்ளெல்லாம் தானம் கொடுப்பது நல்லது. கோவிலுக்கு போகும்போது மட்டும் ஆலையில் கொண்டு போய் தானம் கொடுங்க. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். புண்ணியம் பெறுவதோடு உங்களுடைய லைஃப்பில் உங்கள் குடும்பத்தாருக்கு செல்வங்கள் வந்து சேரும். அதே போல் உங்களுக்கு தரித்திரம், பயம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகும். அவரே நமக்கு சாட்சியாக இருந்து சகல சௌபாக்கியங்களும் வழங்குவார். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். நம்பிக்கையோடு சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. எண்ணெய், எள்ளு இதை தவிர வேறு ஏதாவது தானம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு பெருசாக வந்து நாளை நாள் தானம் கொடுக்கறது வேண்டாம். இதை தவிர வேறு எது தானம் கொடுத்தாலும் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். இதை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பலன் கிடைக்கும். ஏன்னா சனிக்கிழமை ப்ளஸ் சிவராத்திரி, அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ சிவராத்திரியில் மெயினாக நாம் பண்ண வேண்டிய இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சிவபெருமானுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கணும். அபிஷேக பொருட்கள்லாம் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னா நெய், திருநீர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், திருநீருக்கு இன்னொரு இதாக சொல்லப்படக்கூடிய அந்த அந்த புலன்கள்லாம் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அப்படி என்னடா அந்த இதுன்னு கேட்குறீங்களா, கதம்ப பொடி. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்பெஷலான பொருட்கள்லாம் நாலு நாள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம். இதை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்து அபிஷேகம் இதனால் நடந்ததுன்னா உங்களோட லைஃப் இன்னும் வந்து மேன்மைக்கு வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு வசதியெல்லாம் இல்லை, நாங்கள் நார்மலான ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னா நல்லெண்ணெய் ஒரு 100 கிராமு, எள்ளு ஒரு 100 கிராம் இதை மட்டும் நீங்கள் கோயிலில் தானம் கொடுத்துட்டு வந்தால் கூட போதும். ஸோ நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும். இது ஏன் நாளை சனிக்கிழமை செய்யணுன்னா, நாளை சனிக்கிழமை சிவராத்திரி வந்திருக்கு. இது சித்திரை மாத சிவராத்திரி. அதனால தான் இந்த சனிக்கிழமை சக்தி வாய்ந்த நாள். இதில் தானம் செய்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொன்னேன். ஸோ சொன்னது கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப வந்து கண்டிப்பாக தானம் செய்து பயன்பெறுங்க. ஸோ கண்டிப்பாக தானம் செய்து பயன்பெறுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த தானத்தை செய்து உங்களை போல் பயனடையட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அக்ஷய திருதி அமாவாசைலாம் வரப்போகுது. அதை எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பற்றிய தாள்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அந்த தாள்களும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.